அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த சம்பவம் எவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூவாக இங்கே மாறி போய் எவ்வளோ சீரியஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்கு தாவேக்காவை சேர்ந்த அணில் குஞ்சுகள் ரூட்டு மாஃபியா கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்தோடைய நரேட்டிவே மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, அந்த சம்பவத்துக்கு தாவேக்காக்காரங்க கண்டிப்பாக நரேட்டிவ் செட் பண்ண வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவகாரத்தில் அந்த குழந்தையுடைய தாய் மேலே பழிய போடுறாங்க. அந்த தாய் சரியில்லை, அந்த தாய் குழந்தை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, இப்போ பொய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த மாட்டு நானுங்களே 2 பேர் அவனுங்க திமுக காரனுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட கூசாமல் பொய் சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறது பண்ணுறதையெல்லாம் பார்ப்போம். தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ராம்குமார் என்ன போடுறான்னு பாருங்கள். கோவையில் 10 வயசு சிறுமி கொலை வழக்கில் கைதான 2 பேரில் ஒருத்தன் திமுக காரன்னு சொல்கிறாங்களேன்னு பப்ளிக்காக எந்த ஆதாரமும் இல்லாமல் போடுறான். ஏதாவது ஆதாரத்தோடு போட்டால் ஓகே, ஆதாரமே இல்லாமல் அவதூறு இதே மாதிரி பொய் செய்திகளை பரப்பி தான் திமுக மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணி விட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, திமுகவுடைய லீகல் விங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு இருக்குது அப்படின்ற கேள்வியை நான் எழுப்புறேன். ஏன்னா இவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, பொய் அவ்வளோ பொய் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான நடவடிக்கையுமே இவங்க மேலையெல்லாம் இல்லை. அவ்வளோ இளைஞர்கள் பொய்யாக பேசி காணொலிகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. திரும்ப இந்த பொய்களை கட்டமைத்து தான் திமுக இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்குது. அதை எதிர்த்து எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் விட்டாச்சு. இப்போ இந்த நிலைமையிலையும் மீண்டும் எல்லா சம்பவங்களுக்கும் திமுகவை தான் கை நீட்டி காரணம் காட்டுறாங்க. அப்போ அதை திமுகவுடைய லீகல் விங்கு இதை ஒரு விஷயமா எடுத்து இதை எதிர்த்து ஏதாவது செய்யணும்ல, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் என்னன்னு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பில் இருக்கிறவங்களே இப்படியெல்லாம் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவில் இப்படி ஃபேக் நியூஸ் பரப்பி அபாண்டமாக பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா பழியையும் திமுக சுமந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்போ தான் நடவடிக்கை எடுப்பீங்க? அப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்கிற ஒரு பெண் இருக்காங்க. வாயை திறந்தாலே கூவந்தான் நாரிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே லவுட் ஸ்பீக்கர்ன்ற ஒரு பெண்ணை அவ்வளோ கேவலமாக பேசி கொலை மிரட்டெல்லாம் விட்டு ஆபாசமாக பேசியிருந்தாங்க. இவங்கெல்லாம் அரசியல் பேச வந்துட்டாங்க. என்ன கருமமோ தெரியல. சரி, என்னத்தையோ பேசிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட ரூட்டு மாஃபியா கிட்டேருந்து காசை வாங்கிக்கிட்டு திமுக மேலே கண்டமேனிக்கு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சாம்பிளுக்கு ஒரு காணொலி போடுறேன் பாருங்க. இந்த கோவையில் நடந்த இன்சிடெண்ட்டில் மாட்டினது திமுக காரனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக பழிய தூக்கி போடுதுங்க. இந்த காணொலியை பாருங்க. என்ன உதயநிதி அண்ணா, பெரிய கிளாப் உங்களுக்கு, சூப்பரா பண்றீங்க. ஏன்னா இது உங்க ஆட்சி நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆட்சியில இல்லனாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களே, நேத்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி, இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டான்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறிப்பு வச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்னன்னு லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்னடா இது 13 நாள்ல திடீர் ஒரு நாள்ல இத்தனை குழந்தைங்க காணாம போதே, இத்தனை உயிர் போதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பப்ளிக்கா மாட்டி இப்படி காரி துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு தனி மனுஷன் ஆட்சி அமைச்சு 13 நாள்ல எவ்வளவு நல்லத பண்றாரு, எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஆனா எப்படா இவ்ளோ பண்ணி இதெல்லாம் சைட்ல நடக்குதுன்னு பார்த்தா குட் ஜாப் அண்ணா, குடும்பத்தோட சேர்ந்து சூப்பரா பண்றீங்க போல. வெக்கமா இல்ல? ஒரு தனி மனுஷனா இவ்வளவு தூரம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்கள மாதிரி போய் வீட்டு பணம் கொடுத்து, மூக்குத்தி கொடுத்து, குக்கரை கொடுத்து, கொலுசை கொடுத்து ஓட்டு வாங்கல. உங்க பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா நினைச்சு ஓட்டு போடுங்க கையெடுத்து கும்பிட்டானே மனுஷன். நீங்களா மனுஷனாயா? மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இப்படி எத்தனை குழந்தை உயிரை எடுக்கலான்னு இருக்கீங்க, எத்தனை குடும்பத்தை அழிக்கலான்னு இருக்கீங்க. கரண்ட் போச்சுன்னு அவ்வளவு பரபரப்பா பேசுனீங்க. என்னடா இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னு பார்த்தா அதையும் காசை கொடுத்து நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. ஒரு குழந்தையோட உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுல வேற
வந்த 12 நாளில் 30க்கும் மேற்பட்ட கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் நீங்க வந்து சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும், பதில சொல்லணும். கேள்வி மைக்க பிடிச்சி கேக்குறீங்களே, யூஸ் பண்ண மாட்டீங்க? மீடியால மைக்கு பிடிச்சி பேசுறமே, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துரும் தெரியாது? அசிங்கமா இல்ல? இப்படிதான் இத்தனை நாள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? எவ்வளோ அசால்ட்டா எவ்வளோ ஈஸியாக பொய்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கலை. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே ஒன்றும் செய்யலை. அப்படியே விட்டு ஃப்ரீயாக விட்டு சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசுகிறாங்க, சின்ன பசங்க ஏதோ பேசுகிறாங்க, விட்டு அதோடைய விளைவு தான் இது. இன்றைக்கி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போவும் திமுக தான் காரணம், திமுக காரங்க அந்த 2 பேருன்னு சொல்லிட்டு அபாண்டமாக பழியை சுமத்துறாங்க. இதை எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டாங்க தெரியுமா? லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க, லைக்கு போட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? திமுகவுடைய லீகல் விங்கு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சத்தியமாக எனக்கு புரியல. இவ்வளோ அவதூறம் பரப்பிக்கிட்டு இருக்கிறப்போ கூட அமைதியாக தான் கடந்து போகணுமா? அப்படியே ஃப்ரீயாக விட்டுக்கிட்டு இருக்கணுமா? அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் எங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் என்னத்துக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு நாங்கள் காணொலி போடணும்? எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு நாங்கள் கிளம்பிடுறோம். எதுக்கு? எந்த விதத்துலையுமே பக்கபலமாக இருக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் மட்டும் இருந்து பேசிக்கிட்டு இருக்கணும்? எதுக்குமே ஒத்துழைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. அப்புறம் எதுக்கு தான் நாங்கள் பேசணும், போராடணும்? நேராக வந்து பிஜேபி பெரிய கைகளை தான் நாங்கள் எதிர்ப்போம், இவங்களெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு மனநிலையிலே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்சிக்கு என்றைக்குமே வர முடியாது. அப்போ எதுவுமே செய்ய முடியாதீங்க. 4 பேர் இப்படி பேசிக்கிட்டு அவதூறு பரப்புறவங்க மேலே கேஸ் போட்டு தூக்கி உள்ளே வச்சாதான் வேலைக்கு ஆகும். இதை பார்த்து அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறது? எல்லாத்தையும் விட்டு தான் இன்றைக்கி ஆட்சி கையில் கிடைக்காம போயிருக்கு. ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட நம்ம பொய் சொல்கிறோமேன்ற அடிப்படை குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை. அவங்க ப்ரூஃபுக்கு என்ன போடுறாங்கன்னா, ஏதோ ஒரு ஏஐல கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்திருக்கு, அந்த ஃபோட்டோவை எடுத்து போடுறாங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் ஏதோ எவனோ ஒரு தாவேக்காவுடைய ஐடி விங்கு எவனோ ஒருத்தன், அது ஐடி விங்கு கூட கிடையாது, அஃபீஷியல் கூட கிடையாது, எங்கேயோ ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதுதான் ப்ரூஃப்னு காட்டுறாங்க திமுக காரன் அப்படின்ட்டு. இதை எப்படி நீங்கள் எல்லாம் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? திமுகவுடைய லீகல் விங்கை நான் கேட்குறேன். உடனே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அப்புறம் எதுக்கு திமுகவுக்கு ஒரு லீகல் விங்குன்னு ஒன்று இருக்குது? அதில் இந்த பெண்மணி சொல்கிறாங்க, அவர் ஒத்த ஆளாக வந்தார். ஒத்த ஆளாக எப்படி வந்தார்? பொய் சொல்லி வந்தார். ஒத்த ஆளாக வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காராம். இந்த 15 நாட்களில் நல்லது பண்ணியிருக்காராம். என்ன நல்லது கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்களேன். அந்த நல்லது என்னலாம் அப்படின்ட்டு நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். என்ன நல்லது பண்ணியிருக்காரு? 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கரண்ட் கட்டாயி, அதுக்கும் கரண்ட் கட்டாயி கிடக்கிறதுக்கும் காரணம் திமுக தானா? திமுக காரங்க தான் உள்ளார என்னமோ பண்ணிட்டாங்களா? அதுக்கும் ஆதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல், எந்த வித குறைந்தபட்ச ஒரு மனசாட்சியும் இல்லாமல் கண்டமணிக்கு போய் பரப்புறாங்க. கண்டபடி இஷ்டத்துக்கு. இப்போ நானும் இஷ்டத்துக்கு பேசட்டுமா? இஷ்டத்துக்கு விஜய் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கட்டுமா? இஷ்டத்துக்கு தாவேக்காவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, தாவேக்காவுடைய அமைச்சர்கள் மேலெல்லாம் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கணுமா? அந்த குழந்தை இறந்ததுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசலாமா? இதே மாதிரி தாங்க கரூர் விஷயத்துலையும் 41 பேர் இறந்த போகும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பிளேடு வச்சு கிழிச்சிட்டாங்க, அதை வச்சு பண்ணிட்டாங்க, ஊசி ஏற்றிட்டாங்க, ஊசி வச்சு குத்துனாங்க. இப்படிலாம் போய் வாய்க்கு வந்தபடி எதுவுமே பண்ணலங்க திமுக. அவ்வளோ இஷ்டத்துக்கு திமுக மேலே பழிய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கரூர் சம்பவத்தில் தாவேக்காவுடைய கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்க? திமுக காரங்க உள்ளே புகுந்து கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க அப்படின்னு. அதை எங்கேயாவது ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணாங்களா? ஏதாவது ப்ரூவ் பண்ணாங்களா? ரத்தமெல்லாம் கொதிக்குதுங்க இவங்க பண்ணுறதையெல்லாம் பார்க்குறப்போ. இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. மீண்டும் சிலுவையை சுமத்திக்கிட்டே இருக்காங்க. எல்லா சிலுவையும் திமுக கடந்து தாங்கிக்கிட்டே இருக்கணும்னா என்னதான் அப்போது இதுக்கான முடிவு தான் என்ன? அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கணுமா? எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க. இப்படி கரூர் விவகாரத்துலையும் சரி, எல்லாத்துலேயும் தலைவர் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே அவதூறு பரப்பி தான் அது மக்கள்கிட்ட பரவலாக போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் மட்டும்தான் இங்கே உட்காந்துருந்து இல்லை கரூர் விவகாரத்தில் திமுகவுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அத்தனை தடவை கடந்து தலைவாடாக கடந்து அடிக்கிறோம். இப்படி அவதூறு பரப்புனவங்க மேலே என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? இப்போவும் அவதூறு தான் பரப்புகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்தாலும் அதுக்கு திமுகவை தான் கையை நீட்டுறாங்க. தாவேக்கா காரனே பண்ணின சம்பவமாக இருந்தாலும் திமுக தான் காரணம்ன்றாங்க. இப்படி பழியை தூக்கி சுமத்திக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் மாற்ற வேண்டாமா? இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. கடும் அதிருப்தியில் இருக்கேன். இந்த திமுகவுடைய லீகல் விங்கு மேலே கடும் அதிருப்தி எனக்கு. இங்கே பாருங்கள் எப்படி அவதூறு பரப்புறாங்கன்னு பாருங்கள். லைட்டாக சந்தேகப்பட்டது உண்மையாயிருச்சு. அக்யூஸ்ட் இஸ் டிஎம்கே பார்ட்டி கேடர்னு உதயநிதி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவன் இதை நம்புவானா? குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க பாருங்கள், பின்னாடி
ஏஐயில் ரெடி பண்ண ஃபோட்டோன்றதுக்கு ஆதாரம் பின்னாடி எழுத்துக்கள்லாம் சரியாகவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஐடி கார்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பாருங்கள், அங்கே ஐடென்டி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பாருங்கள். ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ அங்கே இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அது ஸ்டாலின் அவர்கள் முகமா? அது அவராது? அந்த அக்யூஸ்டு மாட்டினா பாருங்கள், அந்த இடத்துல அவனோட போஸ் இப்படி ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குற பாருங்க, அந்த ஃபேஸ் அவனுடைய முகத்தை அப்படியே எடுத்து அதை எடிட் பண்ணி ஏஐயில் போட்டு அவன் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்புறாங்க. குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கிறவங்க இதை நம்புவாங்களா? ஆனால் அறிவில்லாத நிறைய பேர் தான் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்புகிறாங்க ஈஸியாக. கொஞ்சம் கூட அதை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கான எண்ணம் கூட மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை. அப்படியே பார்த்துட்டு ஆமாம் திமுக காரனா, அங்கே பாரு, ஆமாம் உதயநிதி கூட எடுத்திருக்கான், அப்போ திமுக காரன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்புற பேர் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இந்த புகைப்படத்தை பாருங்கள், எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு போட்டு அதில் பின்னாடி கலைஞர் அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரியும் அதுக்கு கீழே அவன் கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை இவனுங்க போட்டிருக்கானுங்க, எடிட் பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாமல் இந்த மாதிரி ஏஐயில் ரெடி பண்ணி பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபோட்டோ, இந்த அக்யூரேட்டாக இந்த ஃபோட்டோவை தான் எடுத்து இப்போ அந்த பெண் பேசுனாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்களும் இதே ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வச்சு தான் தெரிய வந்துச்சு இவர் தீவிரமான கலைஞர் அவர்களுடைய தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பரப்புறானுன்னா வெக்கமா இல்லைடா? சோத்தை தானடா திங்கிறீங்க, சோறு தானடா திங்கிறீங்க தாவேக்காரனுங்களா, வெக்கம் கெட்டவனுங்களா? இல்லை திமுகவுடைய லீகல் விங்கை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி பேசுகிறவங்க இந்த மாதிரி போடுறவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்க முடியாதா? இல்லை அதுக்கும் நாங்கள் நாங்களே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நாங்களே அட்வொகேட்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்களே தனியாக ஏதாவது அன்அஃபிஷியல் லீகல் விங்கு திமுகவுக்குன்னு நாங்கள் ஏதாவது பண்ணட்டுமா? எதுக்கு தான் இருக்குது அப்போ அந்த திமுகவோட லீகல் விங்குன்னு ஒன்று எதுக்கு தான் இருக்குது? இப்படியே போய்கிட்டு இருந்தா நாங்களாம் அரசியல் பேசுகிறதே நிப்பாட்டிக்கிட்டு நாங்கள்லாம் வேறு வேலையை பார்த்து போயிடும். இந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற மனநிலையிலேருந்து நாங்கள் மாறுபட்டுருவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுக்க முடியும். திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இங்கே உழைக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் மனசு விட்டுருவாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இல்லை எந்த பொறுப்புக்கும் எதிர்பார்க்காம, எந்த பதவிக்கும் ஆசைப்படாமல் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்களை நீங்கள் இழந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப பொய்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பொய்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதை அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் எங்களெல்லாம் முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் எங்களை கூட காப்பாற்ற வேண்டாம், எங்களுக்கு கூட நீங்கள் பேக்கப்புக்கு நிற்கலாம் வேண்டாம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாவேக்காவினரால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நீங்கள் எதுவுமே நீங்கள் வர வேண்டாம், அந்த எதிர்பார்ப்புலாம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி கழகத்துக்கு மேலேயும் திமுகவை இவ்வளோ மோசமாக அவதூறையும் ஆபாசத்தையும் எல்லாத்தையும் அள்ளி தெளிக்கிறாங்க. அடிப்படை ஆதாரம்ன்றது சுத்தமாகவே இல்லாமல் ஏதோ ஏஐ ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவதூறு பரப்புறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. நினச்ச உடனே ஒரு வீடியோ போடுறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட போகுது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க சுற்று வட்டாரத்தில் ஒருத்தர் இந்த ஃபோட்டோவை லைக் பண்ணுற ஒருத்தன், இந்த ஃபோட்டோவை பார்க்குற ஒருத்தன், அதை நம்புகிற ஒருத்தன் 4 பேர்கிட்ட பேசுகிறப்போ இப்படி நடந்துச்சான் அப்படி நடந்துச்சான்னு சொன்னால் அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க தயவு செஞ்சு. இது அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ எனக்கு புரியலைங்க, என்னங்க பண்ணுறீங்க? ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் கட்சியை சார்ந்த ஒரு அணியையுமே நான் விமர்சனம் பண்ணது கிடையாது. எந்த விதத்துலையுமே நான் எந்த தலைவர்களையும் யாரையுமே நான் விமர்சனம் பண்ணது கிடையாது. ஈவன் தான் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நான் வெளியில் சொன்னது கிடையாது. முதல் தடவையாக நான் இந்த விமர்சனத்தை முன் வைக்கிறேன். திமுகவுடைய லீகல் விங் என்ன தான் பண்ணுது? தயவு செஞ்சு உண்மையாலுமே இந்த திமுக கட்சி மேலே அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த திமுகவுடைய லீகல் விங் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுங்க, தயவு செஞ்சு. இல்லைன்னா நாங்கள்லாம் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இந்த காலத்திலேயே நாங்கள் வரல, வேறு ஏதாவது வேலையை எதுக்கு இவ்வளோ அவதூறுகளையும் இவ்வளோ ஏச்சும் பேச்சுகளும் இவ்வளோ எதிரிகளும் இவ்வளோ பகையும் நாங்கள் வளர்த்துக்கிட்டு எதுக்காக இந்த கட்சிக்காக நாங்கள் வேலை செய்யணும்? எதுக்கு போராடணும்? கொண்ட கொள்கைக்காகவும் நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர்களுக்காகவும் மட்டும்தானே இந்த கட்சியை அவ்வளோ தாங்கி பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கி வேலை பார்க்குறோம். அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு? இப்படியெல்லாம் ஈஸியாக உட்காந்துருந்து ஃபோன் எடுத்து வச்சு வீடியோ எடுத்து கண்டபடிக்கு ஈஸியாக பேசி லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா அப்போ எதுக்கு தான் நாங்கள்லாம் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருக்கணும்? இப்போ திமுக மேலே அவதூறு பரப்புனா இந்த பெண்ணை பார்த்தோம்ல, இதே பெண் அந்த கோயம்புத்தூரில் அந்த குழந்தை இறந்துச்சு பாருங்கள், அந்த குழந்தையுடைய அம்மா மேலே எப்படி அந்த பழியை தூக்கி போடுது அப்படின்னு பாருங்கள். கோயம்புத்தூர் சூலூர்ல அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நியூஸ்காரங்கெல்லாம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்த தேவையில்லாம சிஎம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா காதுல வாங்கிக்கோங்க. அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் உண்டு. அது யாருன்னா இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்கல்ல, அதுல ஒரு ஆளு. அந்த நண்பரோட சேர்ந்து இவங்க மது அருந்திருக்காங்க. யாரு? இறந்து போன குழந்தையோட அம்மா மது அருந்திருக்காங்க. போதையாய் மட்டையாய் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கேப்ல தான் அந்த ஆள் கூட்டின்னு போயிருக்கான் வாமான்னு சொல்லிட்டு.
இதுல வந்து நிறைய மர்மம் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அவனுக்கு ஒருவேளை காம உணர்ச்சி இருந்து அந்த காமம் அவனை தூண்டி இருந்துச்சுன்னா போதைய போட்டு மட்டையாயிட்டு அந்த தாயையே அவன் வந்து தப்பு பண்ணிருக்கலாம். எதுக்காக குழந்தைய கூட்டிட்டு போகணும்? குழந்தைகிட்ட அப்படி என்ன ஆபாசத்தை கண்டான்? இந்த கேள்வி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுமான்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே சொல்கிறேங்க, நம்மெல்லாம் நினைக்கிறத விட இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான கும்பல். இந்த ரூட்டு மாஃபியா கிட்ட பேரோலில் வரக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. ஒரே ஒரு நாள் தாங்க இந்த சம்பவம் நடந்து, ஒரே ஒரு நாள் தான் அந்த குழந்தையோடைய அம்மாவுக்கு என்னென்ன பட்டங்கள்லாம் கெட்டுறாங்கன்னு பாருங்கள். எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது இவங்க கிட்டலாம். அந்த குழந்தையோடைய அம்மா மேலே கெட்டக்கூடிய பட்டங்களுக்கும் சரி, திமுக மேலே கெட்டக்கூடிய பட்டங்களுக்கும் சரி, திமுகவை எதுக்கு முதல்ல இதுக்குள்ளே இழுக்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு திமுக மேலே பழியை போட்டே ஆகணும், இதை டைவர்ட் பண்ணணும், நரேட்டிவை வேறு மாதிரி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமாக இறங்கி வேலை பார்க்குறாங்க. உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான மனநிலை கொண்ட ஒரு சைக்கோ கும்பல் இந்த ரூட்டு மாஃபியா. இப்போது இந்த குழந்தையுடைய அம்மா தான் ஏதோ தப்பு பண்ணிருச்சு அப்படின்ட்டு பழியை தூக்கி அந்த அம்மா மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவதூறு பரப்பியே ஆட்சியை பிடிச்சாங்க. இப்போ அவதூறு பரப்பியே ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரும் இவங்களை நோக்கி கேள்வி கேட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாரெல்லாம் எங்களை கேள்வி கேட்குறீங்களோ இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறவங்களுடைய வாய்ஸை அப்படியே கழுத்தை நெரிக்கணும்னு பார்க்குறாங்க, குரல் வழியை நெரிக்கணும்னு பார்க்குறாங்க, யாரையும் பேசக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையாலுமே திமுக இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிச்சு அப்படின்னா இன்னும் இவங்கெல்லாம் வந்து அவதூறு பரப்பி கட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அரசியலை ரொம்ப உற்று நோக்கி பார்க்காம சும்மா நார்மலாக பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஃபீல்டில் என்ன வருதோ அதை தான் கன்சியூம் பண்ணுவாங்க. இவங்க லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை வந்து சேர்க்குறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல். இது இவங்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய குற்றம். இவங்க பண்ணக்கூடிய குற்றங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இவங்களால் வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் கட்சியை தான் அஃபெக்ட் பண்ணும். எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் அது மக்கள்கிட்ட போய் சேரவே செய்யாது. இவங்கெல்லாம் பரப்பின பொய்கள் தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ சின்ன பசங்க இதுங்களெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கணுமா அப்படின்னு விட்டு இந்த சின்ன பசங்க ரொம்ப பெரிய வேலையை பார்த்துருவானுங்க. அதனால் தயவு செஞ்சு இவங்க மேலெல்லாம் தக்க நடவடிக்கை எடுங்க. இவங்களெல்லாம் ஈஸியாக விட்டு தான் இன்றைக்கி இந்த நிலைமை. இன்றைக்கி எத்தனை கொள்ளை எவ்வளோ நடக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் இவங்களெல்லாம் ஈஸியாக விட்டது தான். எது நடந்தாலும் இந்த ஆன்லைன் கும்பலை வச்சு அந்த நரேட்டிவ்ஸையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சிச்சுவேஷனையே அவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க. ஈவன் தான் அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் கூட, கரூர் சம்பவத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், அப்படியே டோட்டலாக கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்படி ஆர்கனைஸ்டாக ஒரு கும்பலை வச்சுருக்காங்க இவங்களுக்குள்ளேயே. அந்த கும்பலுக்கு காசை கொடுத்து எல்லாத்தையும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த நரேட்டிவ் அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையே வந்து அப்படியே மாற்ற வைக்கிறாங்க. ஆகவே தயவு செஞ்சு இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம், அவ்வளோதான் சொல்ல முடியும். உண்மையாக வேலை செய்கிறவங்க கூட கடைசியில் இருக்க முடியாமல் வெளியே ஓடி போகிற நிலமை தான் வரும். கட்சியோட தொண்டர்களையும் கட்சிக்காக ஆதரவளிக்கக்கூடிய நபர்களையும் மதிக்கலை அப்படின்னு சொன்னால், எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய உழைப்பையும் மதிக்கலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும். ஆகவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு கட்சி செயல்படும்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.